فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. صلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين. فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹ் நம்ம மேலே செஞ்ச பெரிய கிருபை, ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே முதலாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எவ்வளவு கருணையாக இருக்கிறான் என்பதை இதன் மூலமாக நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மானியத், அவனுடைய கருணை மிக அதிகமாக ஹதீஸில் சொல்லப்படுது. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது 70 தாயை விடவும் அல்லாஹ் என்ன செய்றான்? இரக்கமானவனாக இருக்கிறான். எப்படி இருக்கான்? 70 தாய். ஒரு தாயினுடைய கருணையையும் அன்பையும் இரக்கத்தையும் நம்மளால கணக்கு போட முடியுமா? ஒரு தாயினுடைய அன்பையோ கருணையையோ நம்மளால் என்ன செய்ய முடியாது? கணக்கு போட முடியாது. இந்த அளவு தான் என்னுடைய தாய் என் மேலே பாசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஒரு தாயினுடைய கருணையவே நம்மளால் கணக்கு போட முடியலன்னு சொன்னால் 70 தாயின்றது வருமா? கட்டில் வருமா? கணக்கில் வருமா? ஏன் 70 தாயை விடன்னு சொன்னா அப்படின்னு சொன்னால் 70 தாயின்னு சொன்னால் 70க்கு ஒரு கணக்கு இருக்கு. 70க்கு ஒரு கணக்கு இருக்கு. 70,000 மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு நாளும் சிதறத்துல் முன்தஹாவுக்குள்ள போவாங்க அப்படின்னு வருது. புரிஞ்சா? அதுபோல 40, 70, 100 அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. புரிஞ்சா? ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு பின்னால விளக்கங்களும் இருக்கு. 70 தாயை விட அப்படின்னு சொன்னா எவ்வளோ? 70,000மா 70 லட்சமா என்பது ஹதீஸ்ல சொல்லப்படல. புரிஞ்சா? அதுபோல என்ன இதுன்னா கட்டில் அடங்காத கணக்கில் இல்லாத கருணை உடையவன் அர்த்தம். தன்னுடைய அடியார்கள் மேல அவன் ஒரு கணக்குல இல்லை, எவ்வளவு அவனால மன்னிக்க முடியும். நம்மளால அதை என்ன செய்ய முடியாது? கணக்கு பண்ண முடியாதுன்னு தான் அர்த்தம். புரிஞ்சா? அவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான். ஹதீஸே குதுஸில நம்மளால பார்க்க முடியுது. இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, நிச்சயமாக என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை விட மிகைத்து விட்டது என்பதாக என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா ஹதீஸை குதுஸில் சொல்லி கொடுக்கிறான் நம்மளுக்கு. புரியுதா? அப்போ அவனுடைய ரஹ்மத் ரொம்ப கூட, அவனுடைய ரஹ்மத் ரொம்ப கூட.
அதை நம்மளால கணக்கு போட முடியாது. நம்மளால என்ன செய்ய முடியாது? கணக்கு போட முடியாது. அவ்வளவு ரஹ்மத்துக்கு சொந்தக்காரன். ரஹ்மான் ஒரு பேர் வச்சிருக்கிறான், ரஹீம் ஒரு பேர் வச்சிருக்கிறான். எவ்வளவு கருணையான பெயர்கள்! நம்மள அல்லாஹு தஆலா மன்னிக்கிறதுக்காக வேண்டி, நம்ம மேல கருணை காட்டணுன்றதுக்காக வேண்டி எவ்வளவு பேர் அவன் தனக்கு சூட்டிக்கிட்டான் பாருங்க. ரஹ்மான், ரஹீம், கரீம், கஃபூர், கஃபார், சத்தார், அஃபூவுன். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா கரீம், யா ரஹீம், யா அல்லாஹ். இந்த துஆவை என்ன செய்யுங்க? 27 லைலத்துல் கத்ர் இரவுல அதிகமா ஓதுங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா யா அல்லாஹ், நீ கருணை என்ன செய்ற? நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாத, நீ விரும்பக்கூடியவனாக இருக்கிற, எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்ன நம்ம இதுல பார்க்க வேண்டி இருக்குதுன்னு சொன்னா, அதிகமாக அல்லாஹ் நம்மள கருணை கண் கொண்டுதான் பார்க்கணும்ன்றது அவனுடைய ஆசை. அதிகமா என்ன செய்யணும்? அல்லாஹு தஆலா நம்மள கருணையா பார்க்கணும்னு தான் ஆசை. நம்முடைய பாவத்தின் காரணமாக, நம்முடைய குற்றங்களின் காரணமாக, வரம்பு மீறுவதின் காரணமாக நம்ம அவனுடைய கோபத்தை சம்பாரிச்சுக்கிறோமே தவிர்த்து அல்லாஹ்வுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. புரிஞ்சா? அதனால என்ன செய்யணுங்க? அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை ஆதரவு வைக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்ன செய்யணும்? ஆதரவு வைக்கணும். முதலாவது 10 ரஹ்மத்தினுடைய 10ங்கறாங்க. முதலாவது ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10. இதுல அதிகமாக அல்லாஹ் இடத்துல ரஹ்மத்தை கேளுங்க. எப்பவுமே அவன் ரஹ்மத்துடையவன் தான், எப்பவுமே அவன் ரஹ்மத் வாலா தான். இந்த முதலாவது 10ல இன்னும் தன்னுடைய கருணையை கூட்டிக்கிறான். தன்னுடைய கருணையை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கூட்டிக்கிறான். அதனால இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய கருணையை கொடுத்துரு. அல்லாஹ்வுடைய கருணையினால தான் நாம் இந்த முழு உலகமுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணையினால தான், அவனுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் என்ன செய்யுது? இந்த முழு உலகம் செயல்பட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லாஹ் தஆலா பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய கருணையின் காரணமாக. எவ்வளவு தவறு செஞ்சிடறோம், எவ்வளவு குற்றம் செஞ்சிடறோம், அதுக்கு அல்லாஹ் தஆலா பழி வாங்கல. நம்ம என்ன செய்யறான்? நம்மள ரஹ்மத் கண்ணு, அந்த ரஹ்மத்தான பார்வையோடைய பார்த்துக்கிட்டு இருக்கு. ரஹ்மத்தான பார்வையோட என்ன செஞ்சான்? நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால அடுத்த வேளை சாப்பாடு கொடுக்குறான், நம்மளுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுக்குறான், எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுக்குறான். ஏன்னு சொன்னா அவன் பொறுமையாளனா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பொறுத்துக்கிறான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் பொறுத்து அவன் புறத்துல இருந்து நம்மளுக்கு ரஹ்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அல்லாஹ் இடத்துல நாம அதிகமாக ரஹ்மத்தை தேடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன செய்யறான்? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என்ன செய்யாதீங்க, என்னுடைய அடியார்களே கூப்பிடுறான் அல்லாஹ் தஆலா. என்னுடைய அடியார்களை எப்படிப்பட்ட அடியார்கள் கூப்பிடுறான் தெரியுமா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்க ஒரு காலமும் நிராசை ஆயிடாதீங்க. அவருடைய ரஹ்மத்து பாக்கியா இருக்கும். எப்படி கூப்பிடுறான் பாருங்க, உரிமையாக. பாவம் செய்து தனக்கு தானே என்ன செஞ்சுக்கிட்டீங்க? அநியாயம் செஞ்சுக்கிட்டீங்களே, அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடுறான். என்ன, நம்மளுடைய தாய் தகப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுட்டா என்ன செஞ்சிடறான்? நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அப்பனும் இல்லை சொல்லிடுறாங்க. உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது தவறு, பெரிய தவறு செஞ்சுட்டா நடக்குதா இல்லையா? நம்ம செஞ்ச தவறின் காரணமாக, குற்றத்தின் காரணமாக தாய் தகப்பனே சில நேரத்தில் என்ன செஞ்சிடறாங்க? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிடுறாங்க. இனிமே நீ வீட்டுக்குள்ள வராது, வெளியில போன்னு சொல்லிடுறாங்க. இனிமே வீட்டுல வராது, நீ வெளியில போயிடு, இங்க வரக்கூடாது, உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சில நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அவன் தான் கடைசி நம்மளுடைய கதின்னு அவன் சொல்லிட்டான். அவன் தான் நம்மளுடைய கடைசி கதி. வேற நாதி கிடையாது, நம்மளுக்கு வேற நாதி கிடையாது. யாரும் நம்மளை கைவிட்டுடலாம், நம்பிக்கை துரோகம் செஞ்சிடலாம், நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் நடுத்தருல நிப்பாட்டிடலாம். அப்படிலாம் இருந்தா கூட நீ என்ன செஞ்சிடாதீங்க. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில இருந்து நீங்க நிராசை ஆயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாக்கியா இருக்கும். யாரும் உங்களை வெறுத்திடலாம், நோயின் காரணமாக படுத்திருக்கலாம். ஏன் அல்லாஹ் நினைச்சா செகண்ட்ல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? அதை மாத்திடுவான். செகண்ட்ல அவனால மாத்த முடியும், அவனால மாத்த முடியும். என்ன செஞ்சிருவாங்க? அப்படி ஒரு நோயில இருந்து அவர் ரெக்கவர் ஆயிட்டாரு சொன்னா டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுவாங்க. மெடிக்கல் மிராக்கல் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க.
மெடிக்கல் மிராக்கல்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தை கடந்து போயிடுவாங்க. அது எப்படி மாறுச்சு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் மெடிக்கல் மிராக்கல் சொல்றாங்க. புரிஞ்சா? ஒரு செகண்ட்ல மாத்திடுவான் அல்லாஹ். கருணையான பார்வையில நம்மள பார்த்தா என்ன செஞ்சிடுவான் அல்லாஹ் தஆலா? எங்க இருந்தாலும் நம்மள காப்பாத்துறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? ஆற்றல் இருக்கு. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். என்ன சொல்றான்? நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து படைப்புகளின் மேலேயும் என்ன செய்ய சர்வ ஆற்றல் படைத்தவன். சர்வ ஆற்றல் அனைத்து படைப்புகள் மேல இருக்கு. இதுதான் அதுதான் அவனுக்கு எந்த எக்ஸ்பெக்ஷனும் கிடையாது. புரிஞ்சா? இது மேலதான் முடியும், இது மேல முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவனால முடியும். எல்லாமே அவனால முடியும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு கருணையா நம்மளை கூப்பிடுறான். அடியார்களை பத்தி கூப்பிடும் பொழுது அடியார்களை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, கவலையா போயிடாதீங்க. கவலையா மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்க மனசு உடைஞ்சு நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. உங்களுடைய கடைசி நம்பிக்கை நான் தான். உங்களுடைய கடைசி நம்பிக்கை நான் தான். என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய கருணை பாக்கியா இருக்கு. நீங்க மனசு கலங்கி நிக்க தேவையில்லை. நீங்க மனசு கலங்கி நிக்க தேவையில்லை. புரியுதா? அதனால அல்லாஹ்விடத்துல இந்த கருணை அதிகமாக கேட்கிறோம். எவ்வளவு அல்லாஹ் தஆலா நம்ம மேல கருணையாளனா இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. புரிஞ்சா? மழை இல்லை, விளைச்சல் இல்லை, எந்த விதமான உணவுப் பொருட்களும் கிடைக்கல. அவருடைய கவுமுகள் பூரா என்ன செய்யறாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து கேட்கறாங்க, யா நபி அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டு மழையை வாங்கி கொடுங்க. நாங்கன்னா கூட பரவாயில்ல, என்ன செய்யறோம், ஓரளவுக்கு வாயை திறந்து சொல்றோம் தாகமா இருக்கு பசியா இருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த கால்நடைகள் வாயில்லா பிராணிகள் அதுவும் எங்களோட சேர்ந்து பட்னியா கிடக்கு. அதுவும் எங்களோட சேர்ந்து என்ன செய்யுது, பட்னியா கிடக்குது. அதனால அல்லாஹ்விடத்துல சொல்லி, ஏன் மூசா கலீமுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிகமாக அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய நபி, அதிகமாக அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் அவங்கள பத்தி தான் குர்ஆன்ல அதிகமா பேசியிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயர் தான் குர்ஆன்ல அதிகமா வருது. புரியுதா? அதனால என்ன செஞ்சாங்க, நேரா போய் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க, மழையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாரும் வாங்க இந்த திடலுக்கு வந்துடுங்க, இந்த திடலுக்கு வந்துடுங்க, அந்த ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு வந்துடுங்க. அந்த ஆடு மாடெல்லாம் ஏன் அவனுக்கு பார்வைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக வேண்டி, யா அல்லாஹ் பாரு இந்த மாதிரி இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள்லாம் என்ன செய்யுது, பட்னியா கிடக்குது, அதுக்காக வேண்டி எங்களுக்கு என்ன செய்யும், மழை இறக்கி கொடு யா அல்லாஹ், நாங்க தப்பு செஞ்சோம், பாவம் செஞ்சோம், ஆனா இந்த ஆடு மாடுகள்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துருங்க, ஓட்டிக்கிட்டு வந்துருங்க இந்த திடலுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் அதே மாதிரி வந்துட்டாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி கொடு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய அந்த ஜமாத்துல அந்த கூட்டத்துல ஒரு பெரிய பாவி ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய பாவி ஒருத்தர் இருக்கிறார், அவரை எந்திரிச்சு போ சொல்லுங்க, அவரை என்ன செய்யுங்க, எந்திரிச்சு போ சொல்லுங்க, நான் மலையை இறக்கி கொடுக்குறேன். அவர் எந்திரிச்சு போயிட்டாரு, நான் மலையை இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு ஏலான் பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு ஏலான் பண்றாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்டான், அல்லாஹ் இப்படி சொன்னான், யாரோ ஒரு மிகப்பெரிய தவறு செய்தவர், குற்றம் செய்தவர் இந்த கூட்டத்தில் இருப்பதாகவும், அவர் இந்த கூட்டத்தை விட்டு எழுந்திரிச்சு போயிட்டா நான் என்ன செய்யறேன், மலையை இறக்கி கொடுக்குறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, யார் அந்த மாதிரி இருக்கிறீங்களோ அவங்க எந்திரிச்சு போங்கன்னு சொன்னான். யாருமே எந்திரிச்சு போகவே இல்லை. யார் எந்திரிச்சு போவா, யாரு எந்திரிச்சு போவா? அல்லாஹ் அக்பர். அது எவ்வளோ ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நான் தவறு செய்தவன் என்று நம்ம சொல்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்களை எந்திரிக்க சொன்னாலே கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஒரு இடம் போயிருந்தேன், அந்த இடத்துல நோன்பு துறக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தேன். அதில் அது சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய நோன்பு கஞ்சிகளையும் அதில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் எல்லாரும் வந்து உட்கார்ற மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டார் ஒருத்தர். அவங்கள்ட்ட போய் சொல்கிறார், இது எங்களுக்காக வேண்டி வச்சிருக்கு, நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் எந்திரிக்கிறதுக்கு சங்கோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே மனசு குறுகி போய் அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். அப்போ எல்லாருக்கும் உரியது தானே, அது என்ன விஷமா கலந்துருக்கு,
விஷமா கலந்துருக்கு. என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி இது எங்களுக்காக வேண்டி தனியா வச்சிருக்கோம், உங்களுக்காண்டி தனியா வச்சு ரூம்ல உட்காந்து நோம்பு திறக்க வேண்டியதானே, அதை ஏன் கொண்டு போய் பப்ளிக்ல வைக்கிறீங்க? அது மாதிரி செய்யக்கூடாது. ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறாங்கன்னு சொன்னா நகர்ந்து உட்காந்து சொல்லலாம். எந்திரிங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? சாப்பாட்டுல ஒருத்தர் பந்தியில உட்காந்துட்டாரு, எந்திரிச்சுதா அங்க போய் உட்காருங்க, இடம் இருக்குது அங்க, ஆனா எந்திரிச்சு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியா சங்கோஷமா இருக்கும் இல்லையா? அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன உடனே அந்த நபர் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்றார். அந்த நபர் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்றார். கொஞ்ச நேரத்துல பார்த்தா மழை அடிச்சு பிச்சுக்கிட்டு ஊத்துது, அவ்வளவு மழை. ஆனா யாரும் எந்திரிச்சு போகல, யாரும் எந்திரிச்சு போகல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், நீ சொன்ன மாதிரி யாருமே எந்திரிச்சு போகவே இல்லையே, நீ சொன்ன மாதிரி யாருமே எந்திரிச்சு போகவே இல்லையே, இந்த அளவுக்கு மழை என்ன செஞ்சுட்ட, நீ இறக்கிட்டியே யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்றார், அவர் என்கிட்ட தௌபா செஞ்சிட்டாரு, என்கிட்ட தௌபா செஞ்சிட்டாரு. அப்படியா? அது யாரு யா அல்லாஹ் எனக்கு சொல்ல, அது யாருன்னு எனக்கு சொல்ல. அவர் பாவியா இருக்கும் போதே உங்ககிட்ட நான் சொல்லலையே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, அவர் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, தௌபா செஞ்சு பரிசுத்தமானவராக போயிட்டாரு, இப்ப எப்படி நான் சொல்லுவேன்? அவர் பெயரை சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம், இந்த நபரை எந்திரிச்சு போக சொல்லுவேன்னு சொல்லி. நான் அவர் பாவியாக இருக்கும் பொழுதே நான் என்ன செய்யல, அவர் பேரை உங்கள்கிட்ட நான் காட்டி கொடுக்கலையே, இப்ப பரிசுத்தமானவராக போயிட்டாரு, இப்ப எப்படி நான் அவர் பேரை உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட கேட்கிறான். அப்ப நம்மளுடைய மரியாதைய அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க. பாவிகள் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறேன்னு சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், தௌபா செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். முதல்ல தௌபா செய்யக்கூடியவங்களை தான் சொல்றான், முதல்ல தௌபா செய்யக்கூடியவங்களை தான் சொல்றான். புரிஞ்சா? எவ்வளவு கருணை இருந்தா அல்லாஹ் தஆலா நம்மளை மன்னிக்கிறான் பாருங்க. எவ்வளவு கருணை நம்மளுக்கு இருந்தா அல்லாஹ் தஆலா நம்மளை மன்னிக்கிறான் பாருங்க. புரியுதா? அதனால என்ன செய்யணுங்க, அல்லாஹ் இடத்துல கருணை எதிர்பார்த்து இருக்கு. நம்ம அமல்கள் என்ன செய்யாது, நம்மளை காப்பாத்தாது. நாங்க தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஹஜ்ஜுத் என்ன, அவாபி நஃபில் என்ன, இஷ்ராக் என்ன, லுஹா என்ன, எல்லாமே செய்றீங்க, சரிதான். அதுல என்ன செய்ய கிடையாது, பரோசா இருக்கக்கூடாது, நம்பிக்கை அதுல இருக்கக்கூடாது. அல்லாஹ் தான் நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் தான். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத அஹதும் பிஅமலிஹி, தன்னுடைய அமலின் காரணமாக எந்த ஒருத்தரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. தன்னுடைய அமலின் காரணமாக சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அதை தான் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். நிறைய அமல் செஞ்சிருக்கிறார்ன்றதுனால கொடுக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. அமல் செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் மேல, உங்க மேல ஒரு அல்லாஹ்க்கு ஒரு நாட்டம் இருக்கு, சரி நீங்க போகலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணா போகலாம். இல்ல அமல் எல்லாம் அதிகமா வச்சிருக்க, ஏன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன கேட்க முடியாது, என்ன செய்ய முடியாது. நான் தான் இவ்வளவு அமல் அடிக்க வச்சிருக்கிறேன் கட்டுக்கட்டா, எனக்கு நீ முதல்ல ரிசர்வேஷன் கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு அவன்கிட்ட கேட்க முடியாது. அந்த அமல்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம கொஞ்ச நேரத்துல மாத்திடுவான். அந்த அமல்களை எல்லாம் ஒண்ணு இல்லாம கொஞ்ச நேரத்துல அவனை மாத்த முடியும். புரிஞ்சா? அந்த அமல்களுக்கு என்ன வசனன்றதை கொஞ்ச நேரத்துல அவன் காட்டிடுவான். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உட்பட சொன்னாங்க, நான் கூட என்னுடைய அமலின் காரணமாக சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதுன்னாங்க. சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அந்த ரஹ்மத்தை கேளுங்க, அந்த ரஹ்மத்தை கேளுங்க. யா அல்லாஹ், உன்னுடைய கருணையை குடியா அல்லாஹ், உன்னுடைய இரக்கத்தை குடியா அல்லாஹ் என்பதாக என்ன செய்யணுமா, அல்லாஹ் இடத்துல கேட்கணும், அமல்கள் செய்யணும். அசத் என்ன செஞ்சாங்க, அமல் காரணமா சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, யாரும் பள்ளிவாசல் வராம வந்துடலாமா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. பள்ளிவாசல் வர்றது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, சதக்கா செய்யறது, ஜக்காத்து கொடுக்கிறது, இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த கருணையை உண்டாக்குறதுக்காக வேண்டி. நம்ம மேல ஒரு கருணை வரலாம், விளங்கிக்கிங்க, நம்ம மேல ஒரு இரக்கம் அல்லாஹ்வுக்கு நம்ம மேல வரலாம். அப்படி ஒரு தாட்டை உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் தரையில நெத்தியில வச்சு சஜிதால கிடக்கிறோம். கிடக்கிறதுக்கு என்ன, என் அடியான் இவ்வளவு என்ன செய்யறான், என்ன வணங்கினா அப்படின்னு வணங்கினான்னு ஒரு வணக்கம் இருந்தா தானே. இவ்வளவு சதக்கா கொடுத்தான் என் அடியான், அவனை நான் மன்னிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அமல் இருந்தா தானே என்ன செய்ய முடியும், நம்ம மேல ஒரு கருணை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு அல்லாஹ் கருணையான, அல்லாஹ் இரக்க உடையவன், அல்லாஹ் அஃபூவா இருக்கிறான், அல்லாஹ் கஃபூரா இருக்கிறான், அல்லாஹ் கஃபூரா இருக்கான், கஃபாரா இருக்கிறான், நம்மளை மன்னிச்சிடுவான். மன்னிக்கிறதுக்காக வேண்டி
உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கூட நீ உருவாக்காம அவன் முன்னாடி போய் நின்னு சொன்னா எப்படி மன்னிப்பான்? அவன் எப்படி மன்னிப்பான்? புரியுதா? அதனால இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் என்ன, நம்ம மேல அல்லாஹ்வுக்கு ஒரு இரக்கம் வர வைப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுக்கு நாம எதையுமே என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்காக வேண்டி செய்ய முடியாது. சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி தானே செய்யணும். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் யாருக்காக வேண்டிங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி. சொர்க்கத்துக்காக வேண்டி செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த அமல் கூடாது, அந்த அமல் கூடாது. ஏன்னு சொன்னா சொர்க்கம் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. சொர்க்கம் இப்படி நாம நீங்க எல்லாரும் எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு படைப்போ, அல்லாஹ்வுடைய ஒரு மஹ்லூக்கோ, அது போல சொர்க்கம் அல்லாஹ்வுடைய படைப்பு, நரகம் அல்லாஹ்வுடைய படைப்பு. புரிஞ்சா? அதனால ஒரு படைப்புக்காக வேண்டி நம்முடைய வணக்கத்தை நம்ம செய்யலாமா? ஒரு படைப்புக்காக வேண்டி ஆடு மாடு கோழி எல்லாம் வணங்குறாங்களே, ஏன் அது கூடாதுன்னு சொன்னா அது சுயமாக லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் கூடாதுங்கிறான். அதனாலதான் என்ன செய்யாது, கூடாதுன்னு சொல்றான். இப்ப நாம சொர்க்கத்துக்காக வேண்டி வணங்குறோம்னு சொன்னா அது கூடுமா? அது ஒரு படைப்பு தானே, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு கிரியேஷன் தானே. அதுவும் கிரியேட்டரை தான் வணங்கணும், கிரியேஷன் அல்ல. புரிஞ்சா? அப்ப சொர்க்கத்துக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? ராபியா பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ஒரு கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு கையில ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டாங்க, நேரா போனாங்க. அவங்களுடைய உஸ்தாத், அவங்களுடைய இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, அம்மா ராபியா எங்கம்மா போறீங்க, எங்க போறீங்க? நான் இந்த மக்களை பார்க்கிறேன், இவங்க என்ன செய்யறாங்க? ஒண்ணு சொர்க்கத்தை வேண்டி அல்லாஹ் வணங்குறாங்க, எனக்கு யா அல்லாஹ் சொர்க்கம் கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் வணங்குறாங்க. இல்ல நரகத்தை பயந்து அல்லாஹ் வணங்குறாங்க, யா அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டுடாத யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை நரகத்தை பயந்து வணங்குறாங்க. ஒண்ணு சொர்க்கத்தை வேண்டி வணங்குறாங்க, இல்ல அல்லாஹ் என்ன செய்யறாங்க? நரகத்தை பயந்து வணங்குறாங்க. இந்த ரெண்டுமே கூடாது இல்லையா? அதனால நரகத்தை இந்த தண்ணியை ஊத்தி நான் அணைக்க போறேன், சொர்க்கத்தை இந்த தீய வச்சு கொளுத்த போறேன். நாங்க எப்படி? ராபியா பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா பஸ்ரா நாட்டினுடைய மிகப்பெரிய இறைநேச பெண்மணி, மிகப்பெரிய இறைநேச பெண்மணி. இந்த தண்ணியை வச்சு நரகத்தை கொளுத்த அணைக்க முடியுமா? இந்த தீப்பந்தத்தை வச்சு சொர்க்கத்தை தான் கொளுத்த முடியுமா? நம்மளுடைய அறிவு என்ன செய்யும்? இதை வச்சு எப்படி எதிர செய்ய முடியும்? இதை வச்சு செய்ய முடியும். புரிஞ்சா? அது என்ன, அது எப்படிப்பட்ட இல்மு, அது நம்ம சொன்னா இப்ப என்ன செய்யாது, இருக்கிற 5 நிமிஷத்துல விளங்குமானா விளங்காது. புரியுதா? ஆனா முடியும். அதனாலதான் போனாங்க எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய ஷேக், அவங்களுடைய உஸ்தாது சொன்னாங்க, அம்மா ராபியா வேணாம், இப்படியாவது அவங்க அல்லாஹ்வை வணங்கட்டும், இப்படியாவது அவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை வணங்கிட்டு போறாங்க, விட்டுடுங்க. உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க பாக்குறீங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். இந்த கிரியேஷனுக்காக வேண்டி, இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி, இந்த நரகத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? இவங்க அல்லாஹ்வை வணங்குறாங்களே, சொர்க்கம் வேணும்னு வணங்குறாங்க, நரகம் வேணான்னு வணங்குறாங்க. ஆனா உங்களுடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் மட்டும்தான். உங்களுடைய அந்தஸ்து என்ன? அவனுக்காக வேண்டி மட்டும்தான் நான் எதா இருந்தாலும் செய்வேன் அப்படின்றது உங்களுடைய அந்தஸ்து. உங்களுடைய அந்தஸ்து தனி. இந்த மக்கள் சாதாரணமான மக்கள், அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க? இப்படியாவது அவங்க அல்லாஹ்வை வணங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? அதனால சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. புரிஞ்சா? சூஃபியாக்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள் என்ன செய்யறது கிடையாது, சொர்க்கத்தை என்ன செய்யறது கிடையாது, ஆசிக்கிறதும் கிடையாது, நரகத்தை பயப்படுறதும் கிடையாது. நரகத்தை பயப்படுறது, சொர்க்கம் எனக்கு இனிமையாக இருக்காது எங்க அல்லாஹ் இல்லையோ, எதுல அல்லாஹ் இல்லையோ அந்த சொர்க்கம் எனக்கு இனிக்காது. இந்த நரகம் என்ன பயமுறுத்த முடியாது, எனக்கு எந்த வேதனையும் தராது, அதுலயும் அல்லாஹ் இருக்கணும், அங்கேயும் அல்லாஹ் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு என்ன செய்யும்? ஒரு நரர் கொடுக்கும், ஒரு வேதனையை கொடுக்கும். அந்த அல்லாஹ் என்ன எப்படி என்ன செஞ்சிடுவான்? நரகத்துல போட்டுடுவான். அவன் கருணையான இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவங்க கருணையை ஆதரவு வச்சு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய கருணையை ஆதரவு வச்சு அவங்க பாட்டுக்கு போயிட்டே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சா? அதனால என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல அவனுடைய கருணையை கேட்க கத்துக்கணும். அவனுடைய கருணை, யா அல்லாஹ் உன் கருணை இருந்தா தான் எல்லாமே நடக்கும், உன்னுடைய கருணை இருந்தா தான் எல்லாமே நடக்கும். நம்மள அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? இந்த உலகத்துல நிசாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுடைய கருணையின் காரணமாக, அவனுடைய கருணையின் காரணமாக. புரியுதா? அதனால அல்லாஹ் இடத்துல நாம கருணையை தான் எதிர்பார்க்கணும்.
எப்பவுமே இந்த துவாவை அதிகமாக ஓதணும். இந்த ரமலானுடைய மாதத்துல இன்னும் அந்த முதல் 10 அதிகமாக ஓதணும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய கருணை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ், எங்க மேல கருணை காட்டு யா அல்லாஹ், எங்க மேல கருணை காட்டு யா அல்லாஹ் என்பதாக அதிகமாக இந்த துவாவை ஓத கத்துக்கும். அதை விட இன்னும் கூட என்ன, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு, நீ மன்னிப்பு விரும்பக்கூடியவனாக இருக்கிற, மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிற அப்படின்னு அந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக கேட்கணும். முதல் கருணை தான், முதல் கருணை தான். எல்லாத்துலேயும் அவனுடைய ரஹ்மத் பாக்கியா இருக்கும். எல்லாம் கைவிட்டு போனதுக்கு பின்னால கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்யும், பாக்கியா இருக்கும். யா அல்லாஹ், நீ இருக்கிற என் கூட, உன் கருணை இருக்குது. இதெல்லாம் போனா போயிட்டு போகுது, இதெல்லாம் போனா போயிட்டு போகுது. என் காசு பணங்கள் சொத்து சுகம் வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாமே போயிடுச்சு, உன் கருணை ஒண்ணு பாக்கியா இருந்தா இது எல்லாத்தையும் நான் வாங்கிக்குவேன். இது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், திருப்பி கொண்டு வர முடியும் என்னால. உன் கருணை ஒண்ணு இருந்தா போதும். ஏன், அவன் யாரு, மாலிகுல் முல்க், சர்வலோக சக்கரவர்த்தி, எல்லா உலகத்துக்கும் அதிபதி அல்லாஹ் தான், எல்லா உலகத்துக்கும் அதிபதி அல்லாஹ் தான். ஆகையினால அவங்கிட்ட எல்லாமே இருக்குது, நாம இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவன் கருணை ஒண்ணு பாக்கியா இருந்தா போதும். ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால அவனுடைய கருணையை அதிகமாக என்ன செய்யணும். இந்த ரமதான்ல நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னா அதுவே மிகப்பெரிய கருணை. ஒண்ணுக்கு 70 மடங்கு, ஒண்ணுக்கு ஒரு ஃபர்து செஞ்சா 70 ஃபர்து செஞ்சதனுடைய நன்மைகள், ஒரு சுன்னத்து ஒரு நஃபிலான காரியம் செஞ்சா ஒரு ஃபர்து செஞ்ச நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த எல்லாமே வந்து இன்டு 70 போடுறான் அல்லாஹ். இதை யாருக்கு கொடுக்கணும்னு நாடி இருக்கான் பாருங்க, இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும், நமக்கு எல்லாம் கொடுக்கணும் நாடி இருக்கான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம அது நடக்குமா? எத்தனையோ நபர்கள் போன வருஷம் நம்ம கூட இருந்து நோன்பு திறந்தவங்க இந்த வருஷம் கபருக்கு போயிட்டாங்க, அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்களே, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. நம்மள அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், திருப்பி இதுல இந்த ரமலான்ல சந்திக்க வச்சிருக்கிறான்னு சொன்னா இந்த ரமலானின் ஊடாக அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னு நாடி இருக்கிறான். இந்த ரமலான் ஊடாக அல்லாஹ் தஆலா நம்ம மேல கருணை செய்யணும்னு நாடி இருக்கிறான், நம்மளை மன்னிக்கணும் நாடி இருக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், திருப்பி இந்த ரமலானை நம்ம கண்ணுல காட்டிட்டான், இந்த மாதத்துல நம்மளை வாழவும் வச்சிருக்கிறான். அதனால என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் உன் கருணை எங்களுக்கு கொடு, உன் கருணை. ஏன்னா அவன் அதுதான் லாஸ்ட், அதுதான் லாஸ்ட், புரியுதா? இன்னும் அதில் டீப்பாக விளக்கலாம், அந்த கருணைனா என்ன அப்படின்றத என்ன செய்யலாம், டீப்பாக விளக்கலாம். ஒருத்தர் நன்மை செய்கிறாரு, சயின்டிஃபிக் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மனுஷன் ஒவ்வொரு செகண்டும் பழசாகிட்டே வர்றான், ஒவ்வொரு செகண்டும் பழசாகிட்டே வர்றான். புரியுதா சொல்றது? ஒரு செகண்டும் நம்மளை கடந்து செல்லக்கூடிய காலம் ஒரு செகண்ட் நம்மள கடந்து போகுது இல்லையா? அது போல எப்படி நம்ம துணி போட்டிருக்க துணி பழசா போகுதோ அது போல நம்ம பழசா போறோம். அப்போ போன செகண்ட்ல இருந்தேன்னா நான் இல்லை, இப்ப புதுசா நான் இருக்கிறேன். இப்ப போன செகண்ட்ல நான் ஒரு பாவம் செஞ்சிருந்தா இந்த செகண்ட்ல எனக்கு தண்டனை கொடுத்தா அது நியாயமா? கேட்கறது புரியுதா? போன செகண்ட்ல இருந்தேன்னா பழசு, இப்ப இந்த செகண்ட்ல இருக்கிறேன்னா புதுசு. போன செகண்ட்ல ஒரு பாவம் செஞ்சிருந்தா இந்த செகண்ட்ல எனக்கு அதுக்கு தண்டனை கொடுத்தா அது நியாயம் இல்லை. ஏன்னா நான் பழசாகிட்டே வர்றேன், புதுசாகிட்டே வர்றேன், பழசாவும் ஆகுறேன், புதுசாவும் ஆகுறேன். இப்ப போன செகண்ட்ல நான் ஒன்னு பாவம் செஞ்சிருந்தா இந்த செகண்ட்ல எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அது அநியாயம். ஏன்னா போன செகண்ட்ல இருந்த ஹஜ்ரத் போயிட்டாரு, போன செகண்ட் இருந்த ஹஜ்ரத் போயிட்டாரு, இப்ப இருக்கிற புது ஹஜ்ரத். இப்ப ஹஜ்ரத் நான் என்ன சொல்லிக்கிறேன், எல்லாரும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ அதே போல போன செகண்ட்ல இருந்த நாம ஒரு நன்மை செஞ்சிருந்தா இந்த செகண்ட்ல இருக்கிற நமக்கு அதுக்கான ரிவார்டு கொடுத்தா அதுவும் தப்பு. ஏன்னா போன செகண்ட்ல இருந்து போயிட்டாரு, இந்த நாள்ல இந்த டேட்ல இருக்கிறவர் புதுசு, இவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவருக்கு தானே கொடுக்கணும். செய்யறது நன்மையும் இல்ல தீமையும் இல்ல, புரியுதா? எப்போ அல்லாஹ் நம்மளை எடுக்கிறானோ அந்த நேரத்துல எப்படி வச்சிருக்கிறான், இந்த போட்டோ இந்த வீடியோ போட்டோ பிடிக்கிறாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் சொல்றாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் சொல்றாங்க, நம்ம சிரிக்கும் போது எடுக்கிறான். நீங்க 100 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட என்ன செஞ்சிடும், நீங்க சிரிச்ச மாதிரியே இருப்பீங்க. நன்மை செய்த மாதிரியே உங்களை அல்லாஹ் எப்போ எடுக்கிறானோ அது அவனுடைய கருணையில கட்டுப்பட்டது. ஒரு பாவத்துல இருக்கும் போது நம்மளை எடுத்தா அதே பாவத்தோட போய் சேர்ந்துடும் அல்லாஹ் இடத்துல. ஒரு நன்மையான காரியம் செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய ரூஹை எடுத்தா அதே மாதிரி அல்லாஹ் இடத்துல போகும்.
இப்ப எது கருணை பாருங்க, எதை எடுக்கணும் நம்ம? நன்மை எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் இடத்துல போகும்போது ஒரு பாவத்தோட போயிட்டோம்னு சொன்னா, அல்லாஹ் இடத்துல சொல்றது விஷயம் புரியுதா? சொல்றது விஷயம் புரியுதா? கயிர். அப்போ நாம அல்லாஹ் இடத்துல போற நேரத்துல அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்க போறான்னு தெரியல. நம்ம இடத்துல நம்மள அல்லாஹ் அவனிடத்துல அழைக்கும் பொழுது ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லும் பொழுது போட்டோகிராஃபர் எடுக்கிறார் பாருங்க, சிரிச்ச மாதிரியே, அதுபோல நன்மை செய்த மாதிரியே அல்லாஹ் இடத்துல போறோமா? அவருடைய ரிதாவை, அவருடைய பொருத்தத்தை பெற்றவர்களா அல்லாஹ் இடத்துல போறோமா? இல்ல அல்லாஹ்வுக்கு மாற்றத்தை செஞ்சு, அல்லாஹ்வுக்கு எதிரானதை செஞ்சு, அவருடைய கோபத்தோட அல்லாஹ் இடத்துல போறோமா? இது எதுல கட்டுப்பட்டதுங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல கட்டுப்பட்டது. இரக்கம் இருந்தா ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லுவான். இரக்கம் இருந்தா ஸ்மைல் ப்ளீஸ் சொல்றானா நீங்க இதுல அப்ளை பண்ணிக்கங்க. நம்மளை நன்மையான காரியத்தை செய்ய வச்சு அந்த காரியத்தோட நம்மளை என்ன செஞ்சிடும்? அந்த ரிதாவோட நம்மளை கூப்பிட்டுக்குவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? மாற்றமாகவும் நடக்கணும். அல்லாஹு தாலா கருணையாளன். நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ரமதானை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த ரமதான் ஊடாக நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சு அவனுடைய கருணையை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.